ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ தான். நான் வந்து ரிசப்ஷனுக்கு ரெடி ஆக போகிறேன். அதுதான் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின்னுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். இந்த பக்கம் லைட் அடிக்குது, ஆனால் இந்த பக்கம் வந்து லைட் தெரியல, அப்படியே வந்து மறைஞ்சிருச்சு. மேபி இப்படி டர்ன் பண்ணி உட்காந்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா வந்து ஃபஸ்ட்டு இது செட் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு டைம் கொடுக்கணும் நம்ம. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து ப்ரைமர் போட போகிறேன். ஃபஸ்ட் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டேன், அப்புறம் வந்து ப்ரைமர் போட போகிறேன். மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்பவே வந்து மினிமலாக தான் எடுக்கணும். இங்கே 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 அப்புறம் அவ்வளோதான். மாய்ஸ்சரைசரோட ப்ரைமரோட வேலை பார்த்திங்கன்னா நம்ம போர்ஸ் எல்லாம் வந்து மினிமைஸ் பண்ணி ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் கொடுக்கும். மேக்கப்பை வந்து லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கும். ஸோ அந்த ஒர்க் தான் வந்து இது பண்ணும். ஃபினிஷிங் நல்லா கொடுக்கும் மோஸ்ட்லி. நெயில்ஸ் பார்த்தீங்களா, இந்த கையிலும் ஆல்ரெடி வச்சுருந்தேன், ஆனால் வந்து குளிக்கும் போது கொஞ்சம் இதுவாகிடுச்சு. இந்த கையில் வச்சுட்டு இந்த கையில் வந்து வைக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக வைக்க வரல. ஏன்னா வந்து ஆல்ரெடி இல்லை நெயில்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்ல. ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட் டாஸ்க்காக தான் இருந்துச்சு. இந்த மீறியும் வந்து கொஞ்சம் வைக்க ட்ரை பண்ணேன். ஏன்னா வந்து எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்களா, ஸோ வந்து மற்றவங்க ஹெல்ப்பும் கேட்க முடியல. இதை வந்து அழகாக வந்து ஸ்டே ஆகிடுச்சு. இதுலேயும் அழகாக இருந்துச்சு, ஆனால் வந்து தண்ணி பட்ட உடனே அந்த க்ளூ வந்து பிச்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்சைட்டோட கலர் கரெக்டர் போட்டுடலாம். ஆரஞ்சு கலர் கரெக்டர். இது வந்து டார்க் சர்க்கிள்ஸ்லாம் ஹைட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போய் நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பியூட்டி பிளெண்டர். ஃபஸ்ட்டு கண்ணுக்கு கீழேயும் மேலேயும் வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து ஆரஞ்சு கலர் கரெக்டாக இருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கையிலேயே வந்து பிளெண்ட் பண்ணிவிடுவேன். ஸோ எப்போயாச்சும் தான் இந்த மாதிரி பியூட்டி பிளெண்டர்லாம் எடுப்பேன். பார்த்திங்கன்னா வந்து மேக்கப்புக்கு வந்து மெயின் டெக்னிக் பார்த்திங்கன்னா பிளெண்டிங் மட்டும் நல்லா பண்ணிட்டோன்னா வந்து மேக்கப் செம்மையாக வரும். ஸோ அதைத்தான் நானும் பண்ணிக்கிட்டுருக்கேன். பிளெண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் கொஞ்சம் கடுப்பாக தான் ஆகும். அதையும் தாண்டி நம்ம பிளெண்ட் பண்ணால் நம்ம மேக்கப் ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். ஸோ டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா போயிடுச்சா? போகலை, மறைஞ்சிருச்சு. ஸோ அங்கங்கே டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிக்கிறேன் கலர் கரெக்டர் வச்சு. ஏதாச்சும் ஒரு அக்கேஷன், ஃபெஸ்டிவல், ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கு தான் வந்து இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் வரும் பாருங்க. இங்கே ஒன்று புடச்சிருக்கு.
அது எப்படி தான் இந்த டைமுக்கு வரும்னு தெரியாது. தென் இதில் வந்து இதுதான் வந்து நம்ம ஷேடுக்கு வந்து மேட்ச் ஆகுது. இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இது வந்து ரொம்பவே டார்க்காக இருக்குது. இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஃபேர் ஸ்கின்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அதை விட ஃபேராக இருக்குது. ஸோ நம்ம இந்த ஷேட் எடுத்துக்கலாம். அந்த ஐஸை சுற்றி வந்து நான் வைக்கிறேன். ஸோ தட் நம்ம வந்து அப்படி பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா போட்டு தேய்ச்சிடக்கூடாது, நிறைய போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டால் ரொம்ப பிளாக்காகவும் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம பார்த்து இந்த கரெக்டாக வந்து அப்ளை பண்ணணும். என்னோடய காம்பேக்ட்லேயே வந்து மிரர் இருக்கும். ஸோ அதை வச்சு பண்ணலான்னு நினச்சேன். பட் அது காணோம். நான் வந்து இந்த பெரிய மிரர் எடுக்க வேண்டியதாக போச்சு. என்னோடய ஃபோனில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டோரேஜ் காலி ஆகிடுச்சு வந்து. ஸோ வந்து அந்த கன்சீலர் தான் வச்சு ஃபுல்லாக வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து எந்த கோட்டிங்கும் நான் போட போகிறதில்ல. ஃபுல்லாக கன்சீலர் வச்சு செட் பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு மேலே ஃபுல்லாக இப்போ பவுடர் வச்சு செட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து பவுடர் ப்ரஷ் தான். ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரஷ்ன்னு நினைக்கிறேன். இது வாங்கியே ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் வந்து ஒரு மேக்கப்புக்கு வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தீங்கன்னா, இப்போ தான் கற்றுக்குறீங்க அது மாதிரி, நான் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து இது வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டே எடுத்த உடனே ரொம்ப காஸ்ட்லியாக வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம். லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக போட்டாலே ரொம்ப ரேடியண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ப்ளஷ் வச்சுக்கிறேன். பதட்டமாக இருக்குது, லைட்டாக டைம் ஆயிருமோன்ட்டு. பார்த்திங்கன்னா வந்து ப்ளஷ் போட போகிறேன். ரவுண்டாக போட வேணாம், இங்கேருந்து இப்படி மேலே ஏறுற மாதிரி போடலாம். ரொம்ப வந்து ஆக்வர்டாக நமக்கு வந்து தெரியாது. நேச்சுரல் ஃபினிஷ் வந்து இருக்கும். என்னோடய காம்பேக்ட் வேறு காணும். எங்கே எடுத்து வச்சேன், எங்கே போட்டேனே தெரியல. மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே இப்படி இருக்கிற மாதிரி லைட்டாக போட்டால் போதும். தென் வந்து ஹைலைட்டர் போட்டுக்குவேன் இப்போது. ஸோ இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிறேன் ஹைலைட்டருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நோஸ் வந்து அப்படியே பளபளன்னு தெரியும். கையிலே எடுத்து போடலான்னு இருக்கேன். தெரியுதா? தென் இங்கே இந்த ஐப்ரோ போன்ஸில் இந்த நாலேஜ்லாம் நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னா வந்து கோவிலில் வந்து சும்மா ஃபோன் நோண்டிகிட்ருப்போம்ல. ஸோ அப்போ தான் வந்து இதெல்லாம் அப்படியே லேர்ன் பண்ண, செல்ஃப் லேர்னிங்காக.
இதே வந்து நான் ஐ ஷேடோவும் மேலே போட்டுக்கிறேன். ஓகே, நாட் பேட். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐ ஷேடோ வச்சுட்டேன். ஐ மீன் ஹைலைட்டர் வச்சு ஐ ஷேடோ மாதிரி மேக் பண்ணிவிட்டேன். இதுக்கு மேலே வந்து லைட்டாக வந்து அந்த பிங்க் ப்ளஷ் வச்சு மேலே வந்து லைட்டாக வந்து கார்னர்ஸில் வந்து ஷேட் போட போகிறேன். ஸோ தெரியுதா, லைட்டாக ஒரு பிங்க் ஜஸ்ட் ஒரு டாட் மாதிரி தொட்டுட்டு இந்த சைடும் இந்த சைடும், அவ்வளோதான். ரொம்ப வச்சா ரொம்ப அப்படியே ஆட்டக்காரி மாதிரி இருக்கும், ஆக்வர்டாக இருக்கும். ரொம்ப லைட்டாக வந்து போட்டேன். தென் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஐப்ரோஸ்லாம் வந்து ஷேப் பண்ணிக்கலாம். காம்பேக்ட் கிடைத்து விட்டது. தேடும் போதெல்லாம் கிடைக்காது, வேறு ஒன்று தேடும் போது இப்போ கிடைக்குது. நைஸ், நல்லா இருக்கே. ஸோ வந்து ஸ்பூலி வச்சு ஐப்ரோஸ் வந்து ஷேப் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ் எடுக்காத அப்போவே வந்து நல்லா திக்காக இருக்குது, ஆனால் ஐப்ரோஸ் எடுத்தால் ரொம்ப அப்படியே தின்னார மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஜஸ்ட் எதுவுமே இல்லை, ரொம்பலாம் எதுவுமே ஃபீல் பண்ணலை. அந்த ஹேர்ஸ் மட்டும் வந்து நல்லா அப்படியே தூக்கி விட்டுட்டு ரொம்ப அப்படியே ப்ராடாக அழகாக இருக்கும் அப்படியே. தென் பார்த்திங்கன்னா வந்து ஐலைனர் வைக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து லிப் லைனர் போட்டுக்கலாம். டைம் ஆக ஆக வாய்ஸ்லாம் உள்ளே போகுது, டைம் வந்து நம்மளால் டைம் ஆகிடுமோன்ற ஒரு பயம் வர. கை வந்து நடுங்குது கைஸ். ஸோ இந்த டின்ட்டே வந்து ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்து என்னோடய லெஹங்கா கலர் இது தான். இந்த ஷேடில் வந்து லிப்ஸ்டிக் இல்லை, ஸோ வந்து I'm gonna try this color. எப்படி இருக்கு guys? ஸோ யா, நல்லாயிருக்கு. லிப் லைனர் போட்டு வந்து ஸ்மட்ச் பண்ணேன். நான் ஒரு ஷேடு வந்து வரும்னு நினச்சா அது வேறு ஒரு ஷேடு வந்துடுச்சு. இதுதான் நம்ம ஒன்று நினச்சா அது கரெக்டாக வந்து நடக்காது அட் லாஸ்ட். ஃபைனலி வந்து மேக்கப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த காண்டூர்லாம் பண்ணி ரிஸ்க் எடுக்க விரும்பல, வேறு மாதிரி போயிடுச்சுன்னா. நான் வந்து காண்டூர் வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து நான் ட்ரை பண்ணதில்லை. இப்போ வந்து மேக்கப் ஃபிக்ஸர் வச்சு லாஸ்ட்டாக வந்து மேக்கப் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 arm டிஸ்டன்ஸ் வச்சு அப்படியே வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டால் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ கொஞ்சம் பயமாக இருக்கிறது. அது அப்படியே கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் அப்படியே விடணும். நம்ம ஈரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தொட்டு அழைக்கிறது தேய்க்கிறது அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. ஸோ தட்ஸ் இட், மை மேக்கப் இஸ் டன். இப்போ வந்து ட்ரெஸ் போட்டுட்டு ஆக்சசரிஸ்லாம் போட்டுட்டு நான் ஃபைனல் லுக் வந்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து லெஹங்கா போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மேரேஜோட லெஹங்கா. இன்றைக்கி தான் வந்து நான்
போடணுன்ட்டு இருக்குது. ஸோ அவங்க நிறைய சரியாக ஸ்டிச் பண்ணலை. அதனால் வந்து வேறு ஒன்று வாங்கிட்டு அந்த டே அன்றைக்கி போட்டிருந்தேன். ஆனால் வந்து டைம் இருந்தால் கண்டிப்பாக போட்டிருப்பேன் அன்றைக்கி. என்னோடய ரிசப்ஷன் அன்றைக்கி சுத்தமாக டைமும் இல்லை. இப்போ வந்து இயரிங்ஸ் போட்டுட்டு அவ்வளோதான். ஃபுல் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இயரிங்ஸ் போட்டுடலாம். அந்த க்ளோவே இருக்காது மூஞ்சில். அப்படி பேங்கிள் பார்த்திங்கன்னா இந்த பேங்கிள் போடலான்னு இருக்கேன். மேட்ச் ஆகுமான்னு தெரியல. ஸோ வந்து நம்ம போட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா வந்து இப்படி தான் இருந்துச்சு. இயரிங் வந்து லாங்காக போட்டுட்டேன். அதனால் வந்து நெக் செட் வந்து சரி எதுவும் போட வேணாம், இதுவே வந்து சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எனக்கு வந்து அன்றைக்கி என்னோடய மேக்கப் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஹேர் பார்த்திங்கன்னா வந்து ஹேர் ஸ்டைல் ஜஸ்ட் ஒரு போனிடெயில் போட்டு அப்படியே விட்டுட்டேன். வேறு எதுவும் பண்ணலை. அண்ட் வந்து எனக்கு இந்த ட்ரெஸ், காஸ்ட்யூம், அப்புறம் வந்து இயரிங் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வ்ளாகில் பார்க்கலாம். பாய்.